பிள்ளைங்களை சேர்த்து வச்சு போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. சொத்து சேர்க்கிறது தான் வாழ்க்கைன்னு. ஆனால் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறது தானும் அதை அனுபவிக்கிறது இல்லை, மற்றவங்களும் அனுபவிக்கிறது இல்லை. சரி, இதுலேருந்து விடுபடுறதுனா ஒரே வழி என்னன்னா, இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், நம்ம சுகமாக வாழணும், எல்லாரோடையும் கலந்து இன்புற்று வாழ்வது தான் வாழ்க்கை. பிற உயிர்களோடையும் பிற மனிதர்களோடையும் நேசமாகவும் அன்பாகவும் எந்த விதமான குற்றமும் இல்லாமல் பழகிறது வாழ்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம இதுவரைக்கும் நமக்கு திணிச்சு வைக்கப்பட்டிருக்கிற தவறான கருத்துக்கள், கல்வி முறைகள், கோட்பாடுகள் தான் இந்த கேடுகளுக்கெல்லாம் காரணம். மனிதன் எப்பவுமே அழகானவன் தான். மனிதன் எப்பவுமே இனிமையான அற்புதமான உணர்வுகளை கொண்டவன் தான். ஆனால் அந்த உணர்வுகளை மதிக்க தெரியாம இதை ஒழுங்க பயன்படுத்த விடாமல் தடுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய கடந்த காலம் வாழ்க்கை. அதாவது காலம்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்துல நம்ம நிறைய விஷயங்களை தேடினோம், பெற்றோம், ஆனால் பகிர்ந்துக்கல. மனிதனோட அறிவு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைஞ்சு போச்சு. இவனுடைய படிப்பறிவும் அனுபவ அறிவும் இவனை சரியான பாதையை கொண்டு போகல. அதுக்கு காரணம் அந்த வாழ்க்கையில எது நம்மளுடைய தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. நம்ம பொருள் இருந்தால் எல்லாமே சரியாயிடும்னு நினைச்சோம். முதலீடு பற்றி தான் நம்ம பேசணும் ஒழிய தேவை பற்றி நம்ம பேசல. இந்த முதல் யார் கையில் இருந்தாலும் அது அதனுடைய கேரக்டர் தான் இருக்கும். ஆனால் அதை நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அன்பும் அமைதியும் நிம்மதியும் சமாதானம் தான், மகிழ்ச்சி தான், ஆரோக்கியம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவைகள் ரொம்ப குறைவு. அதை நிறைவேற்றுவதற்கு இறைவன் கொடுத்தது, இந்த இயற்கை கொடுத்திருக்கிறது போதுமானது அப்படிங்கிற திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். அந்த தேவைகள் இல்லாத குறைவாக இருக்கிறத நினச்சிக்கிட்டு ஒருத்தர் போட்டி போட்டு நிறைய வீணாக போயிட்டாங்க. ஆனால் காலங்கள் மாறிடுச்சு. இப்போ நிறைய போட்டிக்கிட்டோம். முன்னாடி நம்மளுக்கு செய்திகள் தெரியாது, இதோட பலன்லாம் தெரியாமல் நிறைய தவறுகள் பண்ணிட்டோம். இப்போ மாற வேண்டிய சூழல். இனிமேல் எல்லாமே சர்ப்ளஸாக இருக்கு, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நல்ல அறிவு இருக்கு. இயற்கையை பஞ்சபூதங்களை பயன்படுத்தக்கூடிய அறிவு மனுஷனுக்கு நிறைய இருக்கு. அவன் முன்னாடி மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ எளிமையா காற்றில் நீரில் அவனுக்கு தேவையான ஆற்றலை பெற முடியும். அதே மாதிரி இயற்கையை அழகா கவனிச்சு அதுல நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம். அந்த நடைமுறை வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட நன்மைக்கான யுக்திகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா எல்லாரும் சர்ப்ளஸா வாழலாம், மகிழ்ச்சியா வாழலாம். நம்மளுடைய செல்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் போதுமானது இருக்கும். ஆனால் இதை அறியாம இன்னும் போட்டி போறாம நான் தான் பெரியாரு நீ தான் பெரியாருன்னு அடிச்சுக்கிட்டு ஒருத்தவங்க அழிச்சிக்கிட்டு இருக்கிறது சரியான விஷயம் இல்லை, நல்லது. நம்ம வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாரும் மாறின பிறகுதான் நான் மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பிடிவாதம் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி எப்பவுமே நடக்க போறதில்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய தேவைகளையும் மகிழ்ச்சியையும் சுகத்தை எது, ஆரோக்கியம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை தேட ஆரம்பிக்கும் போது, அதை நோக்கி நகரும் போது எல்லாமே அழகாக நிச்சயமா மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நல்லது நண்பர்களே, இந்த வாரம் நம்ம அந்த உறுதிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசுவோம். இந்த வார முடிவுல ஞாயிற்றுக்கிழமை அந்த கலந்துரையாடல உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மனிதனுடைய நலவாழ்வுக்கு தடையா இருக்கிறது அவனுடைய கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு எளிமையான திரை தான். அதை மட்டும் விளக்கிட்டா போதும், எல்லாருமே மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியும். நல்லது நண்பர்களே, சந்திப்போம். நன்றி.